வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள நேர்மையா கண்டுபிடிக்கிற வழி. நீங்க பார்த்து வைக்கிற கல்யாணம் புனிதமானதுன்னா நாங்க பண்ற காதலும் புனிதமானதுதான். உங்க பார்வையில இருக்க கோளாறை என்னால சரி பண்ண முடியாது. உங்களுக்கு நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா மதி எதுவும் சொல்லாதீங்க. உங்க கொள்கை படி பார்த்தா மதி ரொம்ப நல்லவ. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான். மதி உங்க பேச்ச மீற மாட்டா. நீங்க சொன்ன மாப்பிள்ளைய தான் கட்டிக்க போறா. அதுக்கு நான் கேரண்டி. யாருக்கு யாரு கேரண்டி கொடுக்கறது? அந்த அளவுக்கெல்லாம் உனக்கு அருகதை கிடையாது. இங்க பாருமதி, இவ எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ ஜாக்கிரதையா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. மத்ததையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். புடி. அம்மா அப்பா இருந்து வளர்த்திருந்தா ஒழுக்கம் இருந்திருக்கும். என்னடி இது? இப்பதான் முதல்ல பாட்டுக்கிட்டே உன் லவ் பத்தி சொன்ன. அதுக்குள்ள இந்த விஷயம் எங்க அப்பா வரைக்கும் போயிடுச்சு. எல்லாம் அந்த தரகர் பண்ண வேலை. அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விடுமதி, என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். அதை இன்னைக்குன்னு நினைச்சுக்கலாம். அதனால எது வந்தாலும் பாத்துக்கலாம். சரி, நீ வா. ஓகே, இந்த பில்ஸ் எல்லாத்தையும் அக்கவுண்ட்ஸ்ல கொடுத்துடுங்க. ஓகே சார். அப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் மானிட்டர் சரியா ஒர்க் ஆகல. அதையும் உடனே சரி பண்ண சொல்லுங்க. ஓகே. ஹாய் ஆதி, நான் வந்துட்டேன் ஆதி. வா ஸ்வேதா. குட் மார்னிங் மேடம். இவரே யார் ஆதி? மேடம், நான் மேனேஜர் மாதவன் மேடம். போன முறை நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தப்போ என்ன பார்த்திருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து நைட்டு ஆதிக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணது நீங்க தானே? நான் ஃபோன் வாங்கி பேசினப்போ திமிரா பேசுனீங்க. இப்ப நேர்ல பார்த்ததும் அப்படியே பவ்யமா நடிக்கிறீங்க. நைட்டு மகிழினி ஃபோன் பண்ணதை மறைக்கிறதுக்காக மாதவன் பேரை சொல்லி சமாளிச்சேன். இப்ப தேவையில்லாம மாதவன் மாட்டிக்கிட்டாரே. நான் பொய் சொன்ன விஷயம் ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நேத்து நைட் நான் சாருக்கு ஃபோன் பண்ணவே இல்லை மேடம். நான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசல மேடம். ஹலோ, ஃபோன்ல திமிரா பேசினதும் இல்லாம இப்ப போய் வர சொல்றீங்களா? ஆதிதான் அப்படி சொல்ல சொன்னாரா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மேடம். என்ன சார் இது? மேடம் என்னென்னவோ சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னு சொல்லுங்க சார். ஆதி கிட்ட சொன்னதும் சந்தோஷப்படுவான் பாரு. ஸ்வேதா அவர் ஹாஸ்பிட்டல் மேனேஜர். இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இங்க தான் ஒர்க் பண்றாரு. அவர்கிட்ட நீ இப்படியெல்லாம் மரியாதையெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. அந்த ஸ்வேதா வந்திருக்கா. நேத்து நான் மேனேஜர் மாதவன் மாதிரி பேசி சமாளிச்சேன்ல, அதனால மாதவனை திட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மேடம், இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் வேலை மேல சத்தியமா சொல்றேன் மேடம். நேத்து உங்ககிட்ட நான் பேசவே இல்லை மேடம். அப்போ வேற யாரோ உங்க பேரை சொல்லி பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை மேடம். ஐயோ, நான் அப்படி சொல்லல மேடம். பின்ன எப்படி சொல்றீங்க? மாதவன் சார், நீங்க எதுவும் பேசிட்டு மறந்துருப்பீங்க. பரவாயில்ல, விடுங்க. ஸ்வேதா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். ஆதி, நீ எல்லாருக்கும் ஓவரா இடம் கொடுத்துட்டு இருக்க. அந்த ஆளு சின்சியர் ஸ்டாஃபா இருந்தா அதுக்காக என்ன வேணாலும் பேசி எப்படி வேணாலும் போய் சொல்லி சமாளிப்பாரா? எப்படிப்பட்ட ஆள்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே கூடாது. முதல்ல இந்த ஆளு வேலையை விட்டு அனுப்பு. அந்த ஆளு சின்சியர் ஸ்டாஃபா இருந்தா அதுக்காக என்ன வேணாலும் பேசி எப்படி வேணாலும் போய் சொல்லி சமாளிப்பாரா? அப்படிப்பட்ட ஆளு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே கூடாது. முதல்ல அந்த ஆளு வேலையை விட்டு அனுப்பு. நல்ல வேலை, நான் தான் பேசினேன்னு இவளுக்கு தெரியல.
தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆதிய கொன்னு எடுத்துருவான். பாவம் ஆதி இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்.